செங்கோட்டையனை வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் வீழ்த்தி விட்டோம் என்று பேசுகிறாங்க. எலெக்ஷன் வரட்டும், அவர் அங்கே நிற்கிறாரு, ஜெயிக்கிறாரு தோக்குறாருன்னு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் விமர்சனம் செய்யுங்க. அதுக்கு முன்னாடி அரசியலில் எதுவும் நடக்கலாம், தலைவர்கள் மாறலாம், தர்பார் மாறலாம். அதான் அட்சய பாத்திரம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா தத்துவம் தான் அட்சய பாத்திரம். இப்போ 3 பேரில் யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்க, இது தாவேக்கா இவங்களை மீறி வந்து விடுவோம். ஆனால் எம்ஜிஆர் மறைஞ்சிட்டார். ஆனால் இந்த மாநிலத்துக்கு வருவாய் அவரால் வந்து கொண்டே இருக்கிறது. என்ன இந்த மாநிலம் வளர்ச்சிக்கு உதவி கொண்டே இருக்கிறார். எப்படி இந்த மாநிலத்தினுடைய இருக்கக்கூடியவர்கள்லாம் இப்போ பொருளாதாரம் வந்து தானாகவே உயர்கிறது. யார் காரணம்? ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏ, புதிய நீதி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு சமரசம் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவில் நிறைய குழப்பங்கள் வந்து நீடிச்சுக்கிட்டே இருக்குது. குறிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்காவில் வந்து இணைஞ்சிருக்கிறார். இதனால் வந்துட்டு அதிமுகவிற்கு ஏதாவது பின்னடைவு ஏற்படும், பலம் குறைந்து விட்டது, அந்த மாதிரி எதை எடுத்துக்க முடியுமா? இல்லைங்க, செங்கோட்டையன் வந்து தாவேக்காவில் போய் சேர்ந்திருக்கிறார். அதனால் அதிமுகவுக்கு பலம் குறையுமான்றது உங்கள் கேள்வி. ஏன் செங்கோட்டையன் அங்கே போனார்ன்றது ஒரு கேள்வி. காரணம் அதில் முதல்ல திமுக ஒரு தீய சக்தி என்றார் எம்ஜிஆர். அவர் எதிர்த்தார். அவர் ஆயுள் உள்ளவரை கருணாநிதியால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, வர முடியவில்லை. அவர் ஆனால் சாகடிக்க திமுகவை ஒழிக்க முடியவில்லை. அவர் மறைந்து விட்டார். அடுத்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்தார்கள். அவர்கள் மாறி மாறி எவ்வளவு எதிர்த்தும் இவர்கள் ஒரு முறை அவர்கள் ஒரு முறை என்று வெற்றி பெற்று வந்தார்களே தவிர திமுகவை தோற்கடித்து வீட்டுக்கு அனுப்ப முடியவில்லை. அதை எப்படி முடிப்பது என்று பார்த்து செங்கோட்டையன் அந்த வேலையை செய்வதற்காகத்தான் அங்கே போயிருக்கிறார். திமுகவை ஒழித்து கட்டுவதற்காக தாவேக்கால போய் இணைஞ்சிருக்காரு. எப்படி சார் இது புரியலையே? எப்படி இது தாவேக்கால போய் இணைஞ்சா எப்படி திமுக அழியும்? அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது மக்கள் மத்தியில் எப்படி மக்கள் வெள்ளம் பெருகி வந்தார்களோ அப்படி இன்றைய தினம் விஜய்க்கு மக்கள் வெள்ளம் பெருகி வருகிறார்கள். சார், நீங்கள் எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கிறவர். அப்போ வந்து நீங்கள் எம்ஜிஆரையும் விஜய் அவர்களையும் வந்து கம்பேர் பண்ணுறீங்களா? எம்ஜிஆரா இன்னொரு எம்ஜிஆராக விஜய் இருக்கிறாரா? நான் அப்படி சொல்லவே இல்லை, நீங்கள் தான் சொல்கிறீங்க. அதாவது எனக்கு வயசு 89. என் அரசியலுக்கு வயசு 76. நான் அதாவது பெரியாரோட ஃபைட் பண்ணதுலேருந்து மட்டும், அதுக்கு முன்னே ஒரு 20 வருஷம் விட்டுடுங்க. அதனால் நான் எதையும் அனுபவிச்சுள்ள மட்டும்தான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுவரையிலும் அண்ணா உருவாக்கினார் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற விதை. அன்றைய தினத்திலிருந்து அது திமுக அண்ணா திமுக என்று வளர்ச்சி பெற்று அதுதான் ஆட்சி செய்கிறது தவிர இதுவரையிலும் தோற்று போன காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி அமைக்கவே முடியவில்லை. ஆமாம். அப்பொழுது அந்த காங்கிரஸ் திமுகவோடு சேர்ந்தால் ஏதோ உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறதே தவிர எல்லாவற்றும் இருக்கும் இடம் தெரியாமல் போகும். இதுதான் நிலைமை. இன்றைய தினம் என்ன அப்படின்னா, எந்த வகையிலும் இந்த திமுக என்பது ஒரு குடும்ப கட்சியாகிவிட்டது. திமுக என்பது அவங்க குடும்பம் தவிர வேறு யாரும் தலைமை பொறுப்புக்கு வர முடியாது என்பது இதுவரையிலும் கடந்த கால நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் தீர்மானிக்கிறது. ஒருவர் இருக்கும்பொழுது மற்றவரை தயார்படுத்தி விடுகிறார்கள். கருணாநிதி அவர்கள் இருக்கின்ற பொழுதே ஸ்டாலினை தயார்படுத்தினார். எம்எல்ஏவாக்கினார், மேயர் ஆக்கினார், துணை முதல்வர் ஆக்கினார், இப்படியெல்லாம் செய்தார். அதே வேலையை தொடர்ந்து ஸ்டாலின் இன்றைய தினம் முதல்வரான பிறகு உதயநிதியை துணை முதல்வராக்கி சட்டமன்ற உறுப்பினராக்கி துணை முதல்வராக்கி இருக்கிறார். அவர்களெல்லாம் நாட்டுக்கு செய்த தொண்டு என்ன? எந்த அடிப்படையில்? ஒரு குடும்பத்திலே தொடர்ந்து வருவது கூட தவறில்லை. அவர்கள் நாட்டு மக்களுக்கு உதவி செய்வார்களே ஆனால், தொண்டு செய்வார்களே ஆனால், இது சும்மா அங்கங்கிருந்து விளையாடிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ உதயநிதி வந்திருக்கார், துணை முதல்வராக இருக்கிறார். அவர் கட்சிக்கு செய்த நன்மை என்ன? எப்படியாவது அந்த குடும்பத்தில் அடுத்து இன்ப நிதியை கூட தயார் பண்ணுறாங்க இப்பொழுதே. ஆகையினால அந்த குடும்ப ஆட்சியை ஒழித்து கட்ட வேண்டும் என்பது எம்ஜிஆருடைய தீய சக்தியினார். திமுக ஒரு தீய சக்தி என்று எங்களுக்கெல்லாம் பாடம் போதித்தவர். அந்த தீய சக்தியை தீர்த்து கட்ட வேண்டுமானால் நாம் போய் விஜயிடம் சேர வேண்டும் என்று செங்கோட்டையன் விரும்பியிருக்கிறார். அவ்வளோதானே தவிர எம்ஜிஆருக்கு அவருக்கும் நல்ல அவர் டேலி பண்ணல. அவர் தான் இவர் தான் அவர்னு சொல்லலை. அவர்கிட்ட யாருக்குமே நெருங்க முடியாது. எம்ஜிஆருடைய அவர் அரசியல் மட்டும் செய்யலை, கலை மட்டும் செய்யலை, தொண்டு மட்டும் செய்யலை. கொடுப்பது தர்மம் என்பது கொடையாளியின் மட்டும் அல்ல. அவர் ஆளினால்
கண்டிப்பா. இதெல்லாம் இன்னொரு விஷயம் பார்க்கணும். நீங்க வந்து திமுக வந்து குடும்ப கட்சி அப்படின்னு ஒரு விமர்சனம் வச்சீங்க. அது மறுப்பதற்கு இல்லை உண்மையிலேயே அங்க. ஆனா அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா, இபிஎஸ் அவர்களும் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக கட்சி வந்து அடமானம் வைத்து விட்டார் பாஜகவிடம். அவர் கூட கூட்டணி வச்சிருக்கிறாங்க. தன் சம்மந்தி வந்து எங்கேயும் சிக்கிடக்கூடாது, இடி ரைடு வந்துடக்கூடாது, அதுக்காக பாஜக கூட கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்றாங்க. கட்சிக்குள்ளாரியே நிறைய பேருக்கு வந்து பாஜகவுடன் கூட்டணி இருப்பது பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஏத்துக்கிறீங்களா இதை? நீங்கள் கதை கட்ட ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகிக்கும் களங்கம் உண்டாம். கதை கட்ட ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகிக்கும் களங்கம் உண்டாம். காப்பாற்ற சிலர் இருந்து விட்டால் கல்வர்கள் வாழினும் நியாயம் உண்டாம். அதுதான் இப்போ நடக்குது. எடப்பாடி பழனிசாமி நான் வந்து அரசியலில் நம்ம திமுகவுக்கு முன்னே திகாவிலே மெம்பர். நான் திமுக வர்றது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே திகாவிலே மெம்பர். அப்படி வந்தவன்ற எடப்பாடியார் அது எந்த அந்த குடும்பத்தை வெளியே கொண்டு வந்து செஞ்சுருக்கிறார். அவர் மகன் இதை சொல்கிறாங்க இவங்ககிட்ட. எங்கேயாவது நாங்கள் போய் நான் அவரோடைய எடப்பாடியார் வீட்டிலேயே பல காலம் வந்திருக்கிற செஞ்சுருக்கிறேன். எங்கள் கூடலாம் அவர் யார் மகன் யார் அவர் மருமகன் என்ன செய்கிறாங்கன்னு நாங்கள் பார்த்து பேசுறது கூட இல்லை. அவங்க ஏதாவது அவங்க வீட்டில் எதுவும் பேசுவாங்க செய்வாங்க, அது வேறு விஷயம். இது போல் இப்போ ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், இன்ப நிதி அப்படி வந்திருக்கா? அரசியல் அப்படி வந்திருக்காங்களா? சொல்ல முடியுமா யாராவது? அவர் குடும்பத்தில் தகப்பன் புள்ளன்னு இருந்தால் பேசிக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஆலோசனையாக கூட இருந்திருக்கலாம், உதவியாக கூட இருந்திருக்கலாம், அது வேறு விஷயம். கட்சியில் ஒருவரை அடித்து உதைத்து அல்லது அவர்களை காலி செய்து இருட்டடிப்பு செய்து இவர்கள் வேலையை வர வேண்டும் என்ற வேலையை செய்திருக்கிறார்களா? இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. ஆகவே அது இப்படி சொல்கிறது கட்டுக்கதை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செங்கோட்டையன் வந்து சொல்லியிருக்காரு, நிறைய பேர் வந்து இன்னும் வருவாங்க, அதிமுகவில் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு பாஜகவுடன் கூட்டணி இருப்பது பிடிக்கவே இல்லை. இதே வந்துட்டு அன்வராஜும் அதே தான் சொன்னார். நிறைய பேர் உள்ள புழுக்கத்தோடு தான் இருக்கிறாங்க, யாரும் விரும்பி அங்கே வந்து இல்லை. நிறைய பேர் வந்துட்டு அதிமுகவில் வந்து வேறு கட்சிகளுக்கு தாவுவதற்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்றாங்க. உண்மையிலேயே ஒரு தொண்டர்களுடைய மனநிலையை கூட கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் நடந்துக்கிட்டு இருக்காரா எடப்பாடி அவர்கள்? இல்லைங்க, எடப்பாடியார் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கார். தன் கட்சியிலிருந்து எந்த ஒரு சின்ன இப்போது எம்ஜிஆர் காலத்துலையும் வெளியேறியிருக்காங்க, அண்ணா காலத்துலையும் வெளியேறியிருக்காங்க, சம்பத் கண்ணதாசன் மாதிரியெல்லாம். எம்ஜிஆர் காலத்தில் எஸ்டிஎஸ் சில கோவை செழின்னு இவங்கெல்லாம் சேர்ந்து வெளியேறியிருக்காங்க. அம்மா காலத்தில் கூட வெளியேறியிருக்காங்க, திருநாவுக்கரசு, முத்துசாமி, இதெல்லாம். அவங்க யாரும் இப்படி ஃபைட் பண்ணல. வெளியே போயிட்டு நான் இந்த கட்சியில் எனக்கு பங்கு இருக்குது நாங்கள் வர்றோன்னெல்லாம் யாரும் சொல்லலை. இப்போ வெளியேறியவர்கள் எப்படியாவது இந்த கட்சியை பிடிக்கணும்னு வர்றாங்க. கட்சிக்கு வந்து தொண்டு செய்ய வரணும்னா யாரும் தயவும் தேவையில்லை, தானே ஒரு மெம்பர் ஆகிட்டு திரும்ப இருக்கலாம். நான் ஏதோ நடந்தது நடந்ததாக இருக்கட்டும், இனி நடப்பது நல்லதாக இருக்கட்டும் என்று நினைக்கக்கூடியவர்களாக இருந்தால் தவறே செய்திருந்தாலும் திருந்தி வரணும். அது வல்லாது நான் வந்தால் எனக்கு எத்தனை சீட், எவ்வளோ எந்தெந்த பங்கு, எந்தெந்த ஏரியா எனக்கு, நான் என்னென்ன செய்யணும், அதில் எதில் என்னென்ன பங்கு கொடுக்குறீங்க, அதுக்காக இந்த கிராமத்தில் பங்கு கறின்னு போடுவாங்க. நீங்கள் கசாப் கடையில் போய் கறி வாங்கியிருப்பீங்க. நாங்கள் கிராமத்தில் இப்போ கறி வாங்குறது கசாப் கடையில் மட்டும் இல்லை, கிராமத்தில் ஒரு ஆடு வாங்குவாங்க, அதை வெட்டுவாங்க, வெட்டிட்டு தோல் உரிச்சு அப்படி வச்சுட்டு அதுக்கு ஒரு மதிப்பீடு. இந்த மீதி இருக்கிற இதுங்களை எல்லாத்துலேயும் வாலிலிருந்து நாக்கிலிருந்து இதுலேருந்து எல்லாத்துலேயும் துண்டு அத்தனை இதுக்கும் வரணும். அப்படி பங்கு கறின்னு பேர் அதுக்கு. அப்படி போட்டு செய்வாங்க. கட்சியை பங்கு கறியாக்க விரும்புகிறார்கள் எதிர்பார்க்கக்கூடியவர்கள். அவர் செய்த தொண்டு என்ன கட்சிக்கு, அவர்கள் வாழ்ந்த வாழ்வு எல்லாம். இப்போ நீங்கள் 3 முறை முதல்வராக இருந்தார் ஓபிஎஸ்ன்னு கூட சொல்லுவீங்க, அடுத்த கேள்வி கூட கேட்பீங்க. 3 முறை அவர் முதல்வராக இருந்து எந்த கண்டிஷனில் அவர் இருந்தார், எந்த எம்எல்ஏக்கள் அவர் ஆதரித்தாங்க, 5 பேர் சொல்ல முடியுமா? அது அவங்க நியமனம். அந்த அம்மா பார்த்து நீ அப்படின்னு சொன்னது, அந்த அம்மா பார்த்து முதல்வராக இருந்து முதல்வர் ஸ்ட்ரீட்டுக்கு அந்த இடத்துக்கு அந்த அறைக்க முதல்வர் அறைக்க போகாதவர் பன்னீர்செல்வம் எப்படி முதல்வரும்? எல்லா அமைச்சர்களும் இருக்கிற மாதிரி வேறு இடத்துல இருந்தார் தவிர முதல்வர் அறைக்க போகலையே அவரை. அது வந்து அவர்கள் பிடிச்சி வச்சாங்க. எனக்கு ஒரு தண்டனை கொடுத்துருக்கிறார்கள், அது என் தண்டனை சரியில்லை என்று சொல்லிவிட்டு வரும் வரை இரு என்று சொன்னது தான். அதுக்கே எவ்வளவோ ஒரு
சம்பாதிக்க வேண்டியதெல்லாம் சம்பாதிச்சிட்டாரு, எவ்வளோ வாழ முடியுமோ உயர முடியுமோ அதுக்கு அவங்க என்ன அன்பளிப்பு கொடுக்கணுமோ, இவருக்கு இப்படி என்ன உரிய நேரத்தில் இதை காப்பாற்றி திரும்ப எங்கிட்டே கொடுத்தாருன்னு என்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து பண்ண வேலை தான். இபிஎஸ் மட்டும் என்ன மக்கள் தேர்ந்தெடுத்து தான் முதல்வர் ஆனாரா? நீங்கள் இபிஎஸ் மக்களால் தேர்ந்தெடுப்பது, சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அந்த உறுப்பினர்கள் அத்தனை முதல்ல இந்த அம்மா பெரியம்மா அவர்கள், ஜெயலலிதா அம்மா அவர்கள் மறைந்த பிறகு இந்த சின்னம்மா என்கிற சசிகலா அவர்கள் ஆட்சி அமைக்கணும்னு விரும்பினாங்க. யார் அதை அமைச்சராக்குறது முதல்ல கேள்வி கேட்டது தம்பிதுரையை. தம்பிதுரை, நீங்கள் பழைய ஆள், எம்ஜிஆரோட பயணம் பண்ணவங்க, நீங்கள் முதல்வராக இருக்க சம்மதமா? அப்படி இருக்க சம்மதமானால் இந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் கட்டி காக்கணும், இதுக்கெல்லாம் சில செலவாகும், சில பராமரிக்கணும் அவங்கள. அப்படி பார்த்து உங்களால் முடியுமானார். என்னை விடுங்க, நான் என்னை விட இவங்கெல்லாம் பிக் ஷாட்டுங்க, என்னை ஆட்டி வச்சிடுவாங்க, இவங்க கையில் என்னை மாட்டிட்டு போக முடியாது, என்னால் முடியாதுன்னு போயிட்டார். அடுத்து கேட்டது செங்கோட்டையனை தான். நீங்கள் நீண்ட கால உறுப்பினர், நீங்கள் அம்மாவுடைய பயணம் செஞ்சவர், அம்மாவுக்கு வழிவகை வகுத்து இந்தந்த வழியில் போகலாம் என்றெல்லாம் சொல்லி கொண்டு போனவர், நீங்கள் வரீங்களான்னார். ஐயோ என்னை விடுங்க, எனக்கு அதுக்கு அந்த அளவுக்கு எனக்கு என்னால் அதுக்கு ஈடுகட்ட முடியாதுன்னு. அப்புறம் ஒரு கட்சிக்கு வெளியே இருக்கிற ஒருத்தர் சொன்னாங்க, வேற ஒருத்தரை, அது பேர் சொல்கிறது நல்லதில்லைன்னு நினைக்கிறேன், அவரும் எனக்கு வேணாங்க அப்படின்ட்டார். கடைசியாக பழனிசாமியை கேட்டாங்க, நீங்கள் இருக்க முடியுமுன்னாங்க. இவங்க எல்லாம் ஒத்துக்குன்னா நான் இருக்கிறேன், அவங்க ஒத்துக்கலாம் எனக்கு வேணாம் அப்படின்னா. என்னன்னாங்க, அவரே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லி அந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் பராமரிக்கிறதுக்கு உண்டான வழிவகைகளை செஞ்சு அதே தான் அப்படி முடிந்ததை தவிர யாரும் எடுத்து இந்த கொடுத்துல எவங்க கையில் வந்து யாரும் இந்த அம்மா கை காசோ இல்லை இன்னொன்னும் எதுவும் கொடுக்கல. அது இத்தனை பேரை சமாளிக்கணும், இத்தனை பேர் உங்கள் வலயத்தில் கடைசி வரலும் இருக்கணும், இந்த ஆட்சி நிலைக்கணும், நீடிக்கணும். அவங்க கூட அது ஏன் அப்போ சொன்னாங்கன்னா, அடுத்து தான் முதல்வராக வரணும், அதுக்கு சில இன்னும் காரண காரியங்கள் இருக்குது. அந்த அம்மாவுக்கு ஈமக்கட்டண்ட இன்னும் செத்த காரியம், இந்த துக்க நாள் அனுசரிக்கிறது, அப்படி சில இது இருக்கும். இதெல்லாம் முடிச்சு தானே முடிச்சு விட்டுக்குன்னு நினச்சாங்க. அதுக்குள்ளே வழக்கு பாஞ்சு தெரிஞ்சு அவங்க ஜெயிலுக்கே போயிட்டாங்க. அப்படிக்கு அவர் ஜெயிலுக்கு போகிறதுக்கு காரணமானவரே ஓபிஎஸ். அவங்க அந்த இவரை கூப்பிடும்போது அவங்க இருக்கிற இடத்துல நான் வரமாட்டேன்ட்டார். போய் சமாதியில் கூட இருந்தார், இதெல்லாம். அதனால இதுவெல்லாம் வந்து அவரவர்கள் வாழ்வதற்கு, வளர்வதற்கு, உயர்வதற்கு செய்து கொண்டதே தவிர நாட்டு மக்களுக்காக செய்தது அல்ல. ஆக அதுபோல் இந்த நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் இங்கே செங்கோட்டையன் இங்கே போனது எதிரியை வீழ்த்துவதற்காக. எதிரி தீய சக்தின்னு எம்ஜிஆர் சொன்னார், அதை அம்மா ஆமோதித்து வாழ்ந்தார். இல்ல திமுக வீழ்த்துவதற்காக தாவேகாவுக்கு போனாருன்றீங்க, லாஜிக்கே இல்லையே சார், எப்படி சார் அது லாஜிக்? அது என்ன காரணம்னா, அண்ணா திமுகவோட வேகமாக கீழே மத்தியில் மக்கள் மத்தியில் வளர்ந்து வரக்கூடிய புது இயக்கம் அது. ஆசை ஆறுதுன்னா மோகம் 30 நான்வாங்க. அது மாதிரி இப்போ அதுக்கு ஒரு மோகம் ஏற்பட்டு தாவேகாவுக்கு. இப்போ அந்த மோகம் ஸ்டாலின் மேலே இல்லை, இவர் எடப்பாடி பழனிசாமி மேலாம் இல்லை. அவங்கெல்லாம் குடும்பத்தை ஆகிட்டாங்க, பிள்ளை குட்டி பற்றி எடுத்துட்டாங்க. இது காதல், இந்த காதல் இப்படி தான் மலருது. இந்த நேரத்தில் அதுக்கு ஒரு வேகம் இருக்குது. அந்த வேகத்துக்கு பயன்படுத்திக்கின்னு வீழ்த்தணுன்றது செங்கோட்டையன் எண்ணம். அந்த அடிப்படையில் தான் அங்கே போய் சேர்ந்திருக்காரு தவிர, அவர் வாழ்வதற்கு, வளர்வதற்கு அவருக்கு தேவையானது எல்லாமும் இருக்குது. அவர் ஒன்றும் அதை எதிர்பார்த்து போல. நம்பர் 1, இவர் தலைமை பீடத்துக்கும் போல. ஏன்னா ஏற்கனவே இவர் தலைமை பீடம் முதல்வராக இருக்க சசிகலா அவர்களே செய்த இது கூட அவர் மறுத்துட்டார். ஆக இப்போ அங்கே போய் ஒரு தலைமை பீடம், அங்கே போனால் நாம் முதல்வர் ஆகிடுவோம் அப்படிங்கிறதோ, அல்லது தாவேவுக்கு போனால் தாவேவுக்கு கட்சியினுடைய தலைவர் ஆகிடுவோன்றும் போல. இப்போ நாவலர் இருந்தார், பெரியாருக்கு 2ஆம் இடம், அண்ணாவுக்கு 2வது இடம், எம்ஜிஆருக்கு 2வது இடம், இந்த அம்மாவுக்கு 2வது இடம், எடப்பாடியாருக்கு அவர் உயிரோடு இருந்தால் 2வது இடத்துல இருந்திருப்பார். அதுபோல தான் செங்கோட்டையன். அவருடைய உயரம், அவருடைய வெயிட், தன்னுடைய ஹைட் வெயிட் அவருக்கு தெரியும். அதனால் அவர் தான் அங்கேயே இருப்பார் தவிர முதலிடத்துக்காக அங்கே போனதல்ல. தலைமைக்காக பிடிப்பதற்கு, தலைமை ஏற்பதற்கோ, முதலமைச்சராக வருவதற்கோ இந்த வழியே அவர் நாடவில்லை என்பது என் கருத்து. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் நிறைய உங்களுக்கு அனுபவம் வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இப்போ தாவேக்கான ஒரு புதிய கட்சி வந்து உதயமாக இருக்குது, ஆரம்பித்து 2 வருஷம்தான் ஆகுது. இந்த 2 கட்சிகளையும் வீழ்த்தி
அதோட வந்துட்டு அந்த தாவேக்காவினால அது ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை எப்படிங்கன்னா இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா பார்க்கணும். தலைவர் ஒரு அதுக்கு தான் அது எம்ஜிஆர் ஒப்பிட்டு காட்டினேன். எம்ஜிஆர் ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லி இருந்தார். அவர் சினிமாவில் இருந்து போதும் அரசியலுக்குன்னு வந்தப்போ அண்ணாவினுடைய ஈர்ப்பு, அவருடைய எழுத்துக்கள், எண்ணங்கள், பேச்சுக்கள் அவரை அதில் சேர்த்து வச்சுச்சு. அவரே காங்கிரஸில் இருந்தவர் தான். சேர்ந்த பிற்பாடு தன் வாழ்க்கை பூரா அதுக்கு அர்ப்பணிச்சிட்டார். தான் ஒரு படம் எடுக்கிறாருன்னா ஒரு நாடோடி மன்னன், அந்த படத்தில் எந்த கொடியை காட்டுறனா தன்னுடைய கொடியை திமுக கொடியை காட்டுறார். அந்த கட்சியை அப்படி வளர்த்தார். கிராமம் இப்போ அண்ணா அறிவால் கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள், பேராசிரியர்கள், படித்தவர்கள், பட்டதாரிகள் இவர்களை கவர்ந்தார். ஆனால் பட்டிக்காட்டில் இருக்கக்கூடிய ஏழைகளை, எளியவர்களை, வறியவர்களை, தொண்டர்களை, தொழிலாளர்களை ஈர்த்தவர் எம்ஜிஆர். அந்த கொடி போட்டும்போது அண்ணாவே போகிறார் ஒரு இடத்துக்கு. இங்கேருந்து வேலூர் போகிறாருன்னு வச்சுக்கோங்க. வழியில் எங்கேயோ நிறுத்துகிறாங்க. நிறுத்தும் பொழுது அங்கேருந்து பார்க்குறாங்க, அந்த கொடி கட்டி இருக்குது. கொடி கட்டினதே எம்ஜிஆர், இது எம்ஜிஆர் கொடி, இது எம்ஜிஆர் கட்சி கொடின்னு சொல்லி பார்த்துட்டு, யார் நீ, இது எம்ஜிஆர் கட்சி கொடி தானேன்னு அண்ணாவே போய் கேட்குறாங்க. ஆமாம், அது என் தம்பி கொடி தான், எம்ஜிஆர் கட்சி கொடி தான்றாங்க. அவருக்குறாரா உள்ளன்றார். அவர் வரல, நான் போய் அனுப்பிச்சி வைக்கிறேன், அப்படி கண்டிப்பாக அனுப்பணும் அப்படின்னு கேட்டு அவங்க போகிறாங்க. அவ்வளோ பாமரத்தனமாக. எம்ஜிஆர் கட்சி என்பது, திமுக கழகம் என்பது அண்ணாவின் கட்சி கொடியாக இருந்தாலும் அது எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டது, உயர்த்தப்பட்டது. எம்ஜிஆர் தான் அண்ணாவை முதல்வராக்கினார். எம்ஜிஆரே தன்னாலே தானே முதல்வரானார். கருணாநிதி முதல்வராக்கினார். இந்த அம்மா முதல்வர் ஆவதற்கு கூட அவரே அடிப்படை காரணம். ஆகினால் அந்த கிங் மேக்கர்ஸ்னா அந்த 4 பேர் உருவாக்குனது எம்ஜிஆர், எம்ஜிஆர், எம்ஜிஆர். ஸோ அது விஜய் அவர்களுக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அது சந்தேகம்தான். ஏன் அப்படின்னா, ஏன்னா இளைஞர்கள் அவ்வளோ பேர் விஜய் பின்னாடி தானே போய்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க, நான் பாருங்க, விஜய் கட்சி ஆரம்பிச்சதுனால யாருக்கு நஷ்டம் ஃபுல்லான்னா சீமானுக்கு இப்போ 35 லட்சம் ஓட்டு என்னமோ வாங்கினார். இப்போ எலெக்ஷன் அந்த ஓட்டு வாங்குவாரா? நீங்கள் சொல்ல முடியுமா? மனசாட்சிக்கு அதே மாதிரி திமுக இல்லைங்க, அவர் அதிக ஓட்டுகளை அவர் அப்படியே வாங்கிட்டார். அதில் அவர் மிச்சமே வைக்கலை. எதுனா தான் ஒன்று சிலது இப்போ இந்த சிதறியதுன்றது மாதிரி தான் வரும். இப்போ எலெக்ஷன் வந்தால் சீமான் வாங்குறது. அடுத்தது திருமாவளவனுடைய ஓட்டு 30% வாங்கிட்டார், 20%. அங்கே இளைஞர்கள் அடித்தடி கம்பெனி அப்படி இப்படிங்கிறவங்களாம் அங்கே போய் இதாகிட்டாங்க. அடுத்து பாமகவிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியிருந்து சில பேர் போயிட்டாங்க. விஜய் வந்ததால் 3 பேருக்கு நஷ்டம், பெரும் நஷ்டம். சீமானுக்கு நஷ்டம், பாட்டாளி மகான் இவருக்கும். இது யதார்த்தமான உண்மை. இது எனக்கு யாரும் எதிரியும் இல்லை, நண்பனும் இல்லை. நான் சொல்வது அனுபவபூர்வமான யதார்த்தமான. நாளை தேர்தல் அப்போ நான் எலெக்ஷன்னா இத்தனை ஓட்டு இந்த சீட் இந்த பூத்தில் விழிச்சு முன்னாடியே எழுதி கொடுத்துட்டு போயிடுவேன். நான் 3 முறை எம்எல்ஏ ஆகும்போது இன்னும் வெற்றி எவ்வளோ ஜெயிப்போம் அப்படிங்கிறது அப்படியே எழுதி கொடுத்துட்டு போனோம். கரெக்டாக வந்துச்சு. அது மாதிரி. ஆகையினால பாதிப்பு அவர்களுக்கு. இந்த பாதிப்பெல்லாம் எங்கே போய் சேருதுன்னு சொன்னால் 234க்கு மேலே சீட்டு இல்லை. அதில் திமுக எத்தனை, அண்ணா திமுக எத்தனை, இந்த டிவிக்கு எத்தனைன்றது தான் கேள்வி. இப்போ திமுக கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கலை, அண்ணா திமுக ஆட்சி கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கலை. ஆனால் தாவேக்கா யார் கூட்டணிக்கு வரீங்க, அவங்க ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்குன்னு சொல்கிறார். இந்த வேகத்தில் அவங்களும் போய் சேர்ந்தால் அந்த வேகம் இன்னும் கூடுதலாகும். செங்கோட்டையன் போய் தாவேக்காவில் சேர்ந்ததால் லாபமா நஷ்டமா, கூடுதலாக குறைச்சலான்னா லாபம் கூடுதலே தவிர தப்பு இல்லை. இன்னொன்று, எல்லோரும் அப்படி கட்சியில் சேர்ந்துட்டான்னா இதுவும் 10ஓட 11 அத்தோடு இது ஒன்று மாதிரி ஆகிடும் தாவேக்கும். அப்படி ஆகாமையும் அவர் பார்த்துக்கணும். கட்சியில் இப்போ இதுதான் ஜெயிக்குன்னு தெரிஞ்சால் எல்லாம் போய் சேருவாங்க. அது ஒரு சீசன் காலம். இங்கே மாம்பழம் இப்போ தான் வரும், சீத்தாப்பழம் இப்போ தான் வரும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அது மாதிரி இந்தந்த பருவ காலங்களில் இந்த நேரம் எல்லோரும் போய் அங்கே சேர்கிற நேரம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் ஒரு நியூஸ் வரும், தாவேக்கா இவர் இருந்தார், அவர் இருந்தார், அவர் இருந்தார். எல்லோரும் செங்கோட்டையன் ஆக முடியாது. செங்கோட்டையன் கொள்கை பிடிப்புள்ளவர்.
தன் எதிரி யார் என்று நிச்சயிக்கப்பட்டுக் கொள்வார். ஆனா இன்னொரு விஷயமும் சொல்றாங்க சார், அதிமுகவில் வந்துட்டு செங்கோட்டையன் போனது அதிமுகவுக்கு பெரிய இழப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. அவர் பின்னாடி எத்தனை பேர் போனாங்க, இப்போ அவர் போனதுனால என்ன ஆச்சு, அவர் தொகுதியிலேயே கூட பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு பெரிய இழப்பு கிடையாது. அவருக்கு ஈக்குவலாக இன்னொருத்தரை நிற்க வச்சோம் அப்படின்னா கூட ஜெயிப்பாங்க. அங்கு செங்கோட்டையின் முகம் அறியப்படாததை விட ரெட்டலைக்கு தான் வந்து மவுஸ் அதிகம், அந்த சின்னதுக்காக தான் ஓட்டு போட்டாங்க. இல்லைங்க, உங்களுக்கு சொல்கிறேன், ரெட்டையில வர்றதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் எப்படி இருந்தார்? ரெட்டை இலை அறிமுகப்படுத்தினது எம்ஜிஆர். அதுவும் திண்டுக்கல் இதில். தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே பாண்டிச்சேரியில் ஆட்சி அமைத்தவர் எம்ஜிஆர். அது மனதில் பதிவைங்க. அங்கேயும் ரெட்டை இலை எப்படி வந்துச்சுன்ட்டு. ஒன்று, ரெட்டை இலைக்கு முன்னாடி அவர் நடித்ததெல்லாம் சூரியன் போட்டு நெத்தியில் வச்சுருப்பார். அவர் நின்னா பின்னாடி சூரியனே இருக்கிற மாதிரி பண்ணிட்டு அப்படி நிற்கும். சூரியனை எப்படியெல்லாம் உதவி சூரியன் சின்னத்தை காட்ட முடியுமோ அப்படியெல்லாம் காட்டின அவரே ஒரு சின்ன இடைத்தேர்தலில் வந்துட்டு திண்டுக்கல் தேர்தலில் ஒரு ரெட்டையில சின்ன ஒரு சிம்பிளை வாங்கி ஜெயிச்சார். அப்படின்னா எப்படி வந்தார்? எப்போதும் சின்னத்துக்கு எல்லாம். இப்போ அதே சின்னத்தின்னு தோற்றவங்க இருக்காங்களே, புரட்சி தலைவி அம்மாவே தோற்றாங்க அதே சின்னத்தில், மற்றவங்கள விடுங்க. ஆகினா இப்போ என் தொகுதியில் யாரும் 2வது முறை வெற்றி பெற்றதே கிடையாது. நான் தொடர்ந்து 3 முறை என் தொகுதியில் வெற்றி பெற்றவர். மக்கள் தொண்டு செய்தால் அதுக்கு பலன் உண்டு, தொண்டு செய்யாமல் ஏமாற்றினால் அதற்கு தண்டனை உண்டு. ஆகவே மக்கள் தொண்டு செய்யக்கூடியது யார் என்பதை பொறுத்து எது ஒன்றும் நடக்கும். செங்கோட்டையனை கோபிச்செட்டிப்பாளையத்தில் வீழ்த்தி விட்டோம் என்று பேசுகிறாங்க. எலெக்ஷன் வரட்டும், அவர் அங்கே நிற்கிறாரு, ஜெயிக்கிறாரு தோக்குறாருன்னு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் விமர்சனம் செய்யுங்க. அதுக்கு முன்னாடி அதை செய்ய முடியாது. நம்பர் 1. இப்போ 3 பேரில் யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்க, இது தாவேக்கா இவங்களை மீறி வந்து விடுமா அப்படிங்கிறது உங்கள் கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் திமுக ஒரு 70-80 சீட், அண்ணா திமுக ஒரு 70-70 சீட், தாவேக்கா வரதும் அது ஒரு 70 சீட் 80 சீட் வந்துடுதுன்னு வச்சுக்குவோம். இது யூகம்தான், இதுக்கு இவ்வளோ வரும் நிச்சயன்றதல்ல. அப்படி 3 பேருமே வந்தால் யார் ஆட்சி அமைப்பாங்க? கவர்னர் ஆட்சி வந்துடுமா? வராது. ஆட்சி அமைக்கணும். யார் அமைக்க முடியும்? திமுகவை அண்ணா திமுக எதிர்க்குது, திமுகவை இந்த விஜய் கட்சி எதிர்க்குது. அப்போ யார் ஆட்சி அமைப்பாங்க? அண்ணா திமுகவும் விஜய் சேர்ந்தாக்கா ஆட்சி அமைச்சிட்டு போகிறாங்க. அன்னைக்கு இருக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு பாஜக இருக்கிற இடத்துல தான் அவர் போக மாட்டாரே விஜய் அவர்கள். அதிமுகவும் பாஜகவும் இருக்கிற கூட்டணிக்கு அவர் போக மாட்டாரே சார். அந்த கூட்டணிக்கு போகிறாரா, அவரோட சேர்றாரா இல்லையான்றது பிரச்சனையே இல்லை. ஆட்சி அமைக்கும் போது ஒரு 70 சீட்டு ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவாரா? நீ அரசியலில் எதுவும் நடக்கலாம், தலைவர்கள் மாறலாம், தர்பார் மாறலாம். அதான் அட்சய பாத்திரம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா தத்துவம் தான் அட்சய பாத்திரம். தலைவர் மாறலாம், தர்பார் மாறலாம், தத்துவம் ஒன்றே அட்சய பாத்திரம். அதுபோல தான் பலர் எல்லாரும் எல்லா இடத்திலும் ஒரே கட்சியில் எப்போதும் இருந்ததில்லை. அது சந்தர்ப்பம் சூழ்நிலை தட்பவெட்பநிலைக்கு ஏற்ப மாறும். வருஷம் பூரா ஒரே வெயில் ஒரே மழை ஒரே இது மாதிரி இருக்குங்களா? அந்தந்த மாதத்திற்கு மாறுதுங்களா? இல்லை, அதுபோல் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க தாவேக்கால பார்த்தீங்க அப்படின்னா, திமுக வெர்சஸ் அதிமுக அப்படிங்கிறது தான் காலங்காலமாக இருந்து வருது. ஒன்று திமுக ஆட்சி அமைப்பாங்க, இல்லை அதிமுக ஆட்சி அமைப்பாங்க. ஆனால் இப்போ விஜய் வந்த பிறகு எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, திமுக வெர்சஸ் தாவேக்கா அப்படின்றார். அப்படின்னா அதிமுகவானது பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டதா? ஏன்னா அங்கே நாளுக்கு நாள் குழப்பங்களும் அது நிறைய பிரச்சனைகளும் அதிகமாயிட்டதுனால அது பின்னாடி போயிடுச்சா சார்? இல்லைங்க, அவர் சொல்கிறது அவர் கட்சி வளர்ச்சிக்காக பேசுகிற பேச்சு. நான் அதை அப்படியே ஏற்றுக்கிற ஆள் அல்ல. நான் அண்ணா திமுகவில் இல்லை என்று சொன்னாலும் இருவர் வெளியே போனால் அந்த கவாத்து பண்ணுவாங்க. இங்கே கிராமத்தில் மரத்தில் மரம் இலையெல்லாம் இருக்கும்போது புதர் மாதிரி இருக்கிறத வெட்டி எடுப்பாங்க, கவாத்துன்னு பேர் அதுக்கு. அதுபோல் இதில் ஏதோ இருக்கக்கூடிய சில இலைகள் உதறலாம், சிலது வெட்டி எடுக்கலாம், இன்னொரு இது போகலாம், மரம் பட்டு போகாது. எம்ஜிஆர் சக்தி என்றது நிலையானது. அது எந்த சக்தியாலும் யாராலும் மாற்றவே முடியாது. உதாரணத்துக்குங்க, எம்ஜிஆர் இறந்துட்டார். அவர் கொடுத்து பழக்கப்பட்டவர். அப்படி கொடுத்து பழக்கப்பட்டவர் இன்றைக்கும் அவரால் ஏதாவது இந்த அரசாங்கத்திற்கு மக்களுக்கு லாபம் இருக்கிறதா என்று சொன்னால் இருக்கிறதே. சத்தம் கொடுத்தான் சீதக்காதின்னு சொல்லுவாங்க. ஆனால் எம்ஜிஆர் மறைஞ்சிட்டார். ஆனால் இந்த மாநிலத்துக்கு ரூபாய் அவரால் வந்து கொண்டே இருக்கிறது. என்ன, இந்த மாநிலம் வளர்ச்சிக்கு உதவி கொண்டே இருக்கிறார். எப்படி இந்த மாநிலத்தினுடைய இருக்கக்கூடியவர்கள்லாம் இப்போ பொருளாதாரம் தானாகவே உயர்கிறது. யார் காரணம்? இப்படி எடுத்து பார்த்தா எல்லாருக்கும் எம்ஜிஆர் தான் காரணம்.
கண்டிப்பாக. நீங்கள் அவர் வந்து காமராஜர் வந்து ஆரம்ப பள்ளியை கொண்டு வந்தார். ஏது படிக்க தெரியாதவங்க ஒரு இது பண்ணணும்னு சொல்லிட்டு கல்வி மேல்நிலை பள்ளியை உருவாக்கி பல்கலைக்கழகங்களை உருவாக்கி பட்டதாரிகளை உருவாக்கி அவர்களை தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகளெல்லாம் பயணம் செய்ய வைத்தவர் எம்ஜிஆர். அவர்கள் அமெரிக்காவிலோ கனடாவிலோ இருந்து சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்களை இங்கே அனுப்பி வைக்கிறார்கள். அந்த பணம் இங்கே வருகிறது அந்நிய செலாவணி என்ற வகையில் நமக்கு ஒரு வருவாய் வருகிறது. அவர்கள் அனுப்புகின்ற பணம் காரணமாக நிலத்தினுடைய மதிப்புக்கு இப்போ ஃப்ளாட் போடுறாங்களே, ரியல் எஸ்டேட் பண்ணி எல்லாம் என்னென்ன இப்போ விலைக்கு போகுதுங்க. இங்கே இருக்கிறவனை வாங்குறான், இங்கே ஒரு ஏழைக்கையில் விவசாயம் செய்கிறவனை வாங்குறான். யார் வாங்குறாங்க? படித்து பட்டதாரி ஆகி ஐடி விங்கில் இருக்கிற அங்கே இருக்கிற இங்கே இருக்கிறன்னு சொல்கிறவங்க அவங்க தான் முதல் வாங்குறாங்க. அந்த இப்போ இன்றைக்கி ஏழை பணக்காரன் தான் சமமாகி போச்சு. யார்கிட்ட பணம் இல்லைன்ற கேள்வி வந்துடுச்சு. உங்கள்கிட்ட தான் இருக்குதா பணம், எங்கிட்டையும் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிற. உன் மக தான் படிச்சிருக்கலாம், என் மகனும் படிச்சிருக்கிறா, உன் பையன் தான் வேலைக்கு போகிறானா, என் பையனும் போகிறான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போட்டு வந்துடுச்சு மக்கள் மத்தியில். ஆகவே இவை எல்லாம் ஏற்படுவதற்கு பேசிக் எம்ஜிஆர். அந்த எம்ஜிஆருடைய சக்தி இருக்கும் வரையில் அதிமுகவை யாராலும் அழிக்க முடியும். ஸோ எப்போவுமே திமுக வெர்சஸ் அதிமுக மட்டும்தான், அதுக்கு மாற்று எதுவுமே இருக்க முடியாது, வரவே முடியாது. சார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாஜக எப்படியாவது தமிழகத்தில் வந்து கால் ஒன்றணும், தன்னுடைய கோலோச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வழிகளை முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. அதில் ஒரு பகுதி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட கூட்டணி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே அந்த அதிமுக பாஜக கூட்டணி மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? அப்படிப்பட்ட நிலை எல்லாரும் இப்போ படித்து வாங்கிட்டான். எல்லார் கையிலையும் காசு இருக்குது. எல்லோரும் இப்போ ஒரு 2 ரூபா வென்றது 5 ரூபா கொடுத்து, 5ல் 50 கொடுத்து, 50ல் 500 கொடுத்தா ஓட்டு போட்டுவிடுவான்னு நினச்சாங்கன்னா ஏமாந்து போயிடுவாங்க. அவர்கள் நம்பி இருப்பது பணம் ஒன்றே. பணத்தை யாப்பம் விட்டுட்டு அவருக்கு டிமிக்கு கொடுக்கறது மக்கள் தயாராக இருக்கிறாங்க. நீங்கள் உழைத்திருந்தால் அதன் மூலம் செல்வம் வந்தால் அது அழியாமல் பாதுகாக்கப்படும். நீங்கள் ஏமாற்றி கொண்டு வந்து வைத்திருந்தால் அந்த பணமே செல்லாது என்று ஒரு பொது போட்டால் கூட 2000 ரூபாய் நோட்டு இருந்துச்சு, அது இல்லாமல் போச்சு, பார்த்துருப்பீங்க. ஆகையினால் சில தகுதித்த வேலைகளுக்கு சில காலம் அது மினுமினுக்கலாம், மீண்டும் அது தொடர்ந்து இருக்க முடியும். அதிமுக ஜெயிக்கணும், அதிமுக வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் மறுபடியும் கட்சியில் இணைந்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து நினைக்கிறாங்க. இது இந்த இணைவு சாத்தியமா? அப்படி இணைஞ்சா மட்டும்தான் அதிமுகவால் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அது ஊடகங்களுடைய சித்து விளையாட்டு. சசிகலாவோ ஓபிஎஸ்ஸோ இவங்கெல்லாம் இணைஞ்சாதான் ஜெயிக்குன்றது ஊடகங்கள் சித்து விளையாட்டு. நீங்கள் எப்படி ஒருத்தர் வெளியே போனால் அது செங்கோட்டையும் போனார்னா அந்த பகுதியே போயிடுச்சா, விகுதியை போயிடுச்சா, கட்சியே பிச்சுக்கிச்சா, ஒன்றும் கிடையாது அவர் தொகுதியில் என்ன இப்போ தான் கேள்வி கேட்டீங்க. அதுபோல் எந்த ஓபிஎஸ்ஸுக்கும் எந்த சசிகலாவுக்கும் எந்த டிடிவி தரணும் தனிப்பட்ட மனிதனுக்கு அவர்கள் நிற்கும் தொகுதியில் வெற்றி பெறுவார்கள் என்பது கேள்விக்குறி. அவர்கள் யாருக்கும் எந்த ஓட்டும் இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, அவர்கள் போய்விட்டதால் அதிமுக சிதைந்து விட்டதா போய்விட்டதா இல்லை, அதான் முன்னே சொன்ன கவாத்து பண்ண மாதிரி தேவையில்லாத வெளியே போயிடுச்சு, தேவையானது மட்டும் இருக்குதுன்ட்டு. 2, இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் அது சார்ந்தவர்கள் அவர்கள் நல்ல கூட்டணி அமைத்து செயல்படுவார்கள் ஆனால் வெற்றி நிச்சயமாக வருவார்கள். அவருக்கும் தாவேகாவுக்கு தான் போட்டியே தவிர திமுக இல்லாமல் போயிடுச்சுன்ற நிலைமை வரலாம். இது எதுவும் இல்லாத குழம்பு போய் வந்தால் திமுக தான் முன்ன சொன்னது போல் திமுக ஒரு 70-80 சீட், அதிமுக ஒரு 70-80 சீட், தாவேகா ஒரு 70-80 சீட். யாரும் ஆட்சி முடியாமல் 118 வாங்காமல் இருந்தாலும் யார் ஆட்சி அமைப்பது என்ற நிலை வருகின்ற பொழுது திமுக தனித்து விடப்படும். அதிமுகவும் தமிழக வெற்றி கழகம் இணைந்து ஆட்சி அமைக்கும். கண்டிப்பாக சார். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி.